ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை வேலையின் மதிப்பு. வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு குயவனும் வைரம் தீட்டுபவரும் பக்கத்தில் வாழ்ந்துட்டு வராரு. ரெண்டு பேருமே அவங்களோட தொழில்களில் சிறந்தவர்கள் தான். அவங்க செய்யும் பொருட்களை பல ஊர்லேருந்து மக்கள் விரும்பி வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு நாள் குயவன் கிட்ட வைரம் தீட்டுபவர் கேட்குறாரு, எப்படிப்பா இருக்க, உன் வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே குயவன் சொல்கிறாரு, அடவோப்பா, எனக்கு களிமண்ணில் வேலை. நாளெல்லாம் சகதியை மேலே அப்பிக்கிட்டு கையெல்லாம் அழுக்காக்கிக்கிட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு. உன்ன மாதிரி வேலைன்னு சொல்லியமாவா இருக்க முடியும், அலுப்பு தட்டுது போ அப்படின்னு கொட்டாய் விடுறாரு. அதுக்கு வைர வியாபாரி சொல்கிறாரு, உனக்கு என்ன தெரியும் என் வேலையை பற்றி? நாளெல்லாம் வைரத்தை தீட்டுறேன்ற பேரில் எத்தனை வாட்டி என் கையை அறுத்து ரத்த காயத்தோடு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உன் வேலையில் இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்கா? வேலை செஞ்சு கையெல்லாம் புண்ணாக்கி போனதான் மிச்சம். இன்றைக்கி நாள் முழுவதும் இந்த வேலையை தான் ஆபத்துங்கிறத தெரிஞ்சே செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அழுத்து போய் பேசி புண்ணாகி போன தன் கையை காட்டுறாரு. எல்லாருக்குமே அவங்கவுங்களோட வேலைகளில் மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சியான வேலை தான் எது அப்படின்னு ரெண்டு பேருமே சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரிபடலை. ஊரில் எல்லாருமே மதித்து நடக்கும் சிந்தனையில் சிறந்த பெரியவர் ஒருத்தர் இருக்கார். ரெண்டு பேருமே அவர்கிட்ட போயிட்டு, ஐயா, எங்கள் வேலைகளில் அலுப்பும் ஆபத்தும் தான் தெரியுது. எப்பயுமே மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. பெரியவர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, உங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் செய்கிற வேலையை தவிர வேறு வேலைகள் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இல்லை, வேறு எதுவும் தெரியாது, இதுதான் தெரியும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. உலகிலேயே மண்பாண்டங்களும் தீட்டிய வைரங்களும் இயற்கையாகவே கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாரு. இதை கேட்டதுமே ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டாங்க. எங்கள் வேலைக்கே மதிப்பில்லாமல் போயிடும் அப்படின்னு பயத்தோட பதில் சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் வேலைக்கு என்ன மதிப்பு அப்படின்னு பெரியவர் கேட்குறாரு. களிமண்ணை பண்டமாக உருவாக்குவதும் இயற்கையில் கிடைக்கும் வைரத்தை மின்னல் போல் பளபளக்க செய்வதும் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. உலகத்தில் குறைகள் இருக்கிறனால தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே வேலைன்னு ஒன்று இருக்குது. அந்த குறைகளை நிறை செய்யும் திறமை உங்களுக்கு இருக்கிறனால தான் உங்களை மக்கள் மதிக்கிறாங்க. அந்த திறமை மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருப்பதனால தான் உங்களை தேடி வர்றாங்க. நீங்கள் அதை பெருசாக நினைக்காம குறைகளால் ஏற்படும் வருத்தங்களை பெருசாக நினைக்கிறீங்களே. மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியின்மையும் உங்கள் எண்ணத்தில் தான் இருக்குது, செய்யும் வேலையில் இல்லை. குறைகளை அவற்றை நிறை செய்யும் வாய்ப்பாக பார்ப்பவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். குறையை அதில் உள்ள சிரமங்களாக பார்க்கிறவன் வருத்தத்துடன் இருக்கிறான் அப்படின்னு முடிக்கிறாரு. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளுமே நம்ம வேலைகளை இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அதை குறையாக பார்க்காம நிறையாக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.